ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இசை லைஃப் ஸ்டைல்ஸ். ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஏன்னா எடுத்த உடனே காற்று மழைன்னு பார்க்குறீங்க. ஆமாம், திடீர்னு செம்ம மழை, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்து சில்லுன்னு ஆகிடுச்சு. அந்த காற்றடிக்க அந்த அந்த பூலாம் ரொம்பவே அழகாக அசைஞ்சிட்டு இருந்துச்சு. அதை அவங்க கூட வீடியோ எடுக்கலான்னு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் விளாக் தான். ரொம்ப நாளாகவே நான் பண்ணணும்னு நினச்சேன். தம்பி பிறந்தவங்களும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு அப்படியே இந்த வாரமே ஓட்டிட்டேன் நான். சரி, மொத்தமாக தான் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த வெளியே எடுத்துட்டேன். இதுதான் கொச்சமச்சான்னு இருந்துச்சு. நிறைய மூட்டை வச்சு அடுக்கி வச்சு அது மேலே 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 வச்சு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சா. சரி, இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஒரு தம்பியை தூங்க வச்சு, தம்பி 1 மணி நேரம் கரெக்டாக தூங்கினாங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணி முடிச்சோம். அதுக்குள்ளே மழை வேறு அடிச்சிச்சு. இது ஃபுல்லாக எடுத்து தேவையானது எல்லாம் இதுக்குள்ளே தான் கிடந்து. நம்ம தேடும் போது எதுவுமே கிடைக்காது, ஆனால் எல்லாம் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டில் இப்போ தான் வந்து சோளம் போட்டிருக்காங்கன்றதுக்காக நிறைய உரம் மூட்டமாக தான் வச்சு உரம் மூட்டையாக தான் வீட்டில் கிடக்கும். நீங்கள் அதை வந்து கண்டுக்காதீங்க. இது ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணணும். இப்படி தான் இருந்துச்சு இந்த ஏரியா. இந்த வாட்டர் பாட்டில் எங்கேருந்து வந்துச்சு தெரியல, இவ்வளோ வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. நம்ம தேடும் போது ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது. அப்புறம் ஃபுல்லாக எடுத்து ஒரு சாக்கில் போட்டு அதை வெளியே போட்டாச்சு. எடுத்து இதை க்ளீன் பண்ண இவ்வளோ அழுக்கு. இந்த ஜன்னல்லேருந்து வந்து இந்த புளிய மரத்தோட எல்லாம் வந்து நிறைய வந்துச்சு. இப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒட்டரை அடிக்கலான்னு பார்க்குறேன். நான் பாட்டு எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் பார்க்குறது உடஞ்சிடுச்சு. அது உடஞ்சது கூட தெரியாமல் நான் பாட்டு அடிச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம இதுக்காகலாம் தயங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தொடப்பத்தை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கொடி இருந்தால் தானே நீங்கள் துணி போடுவீங்க அப்படின்றதுக்காக இந்த கொடியை நான் தான் கட்டினேன். ஆனால் மழை வந்து துணி காய போடலான்ட்டு. ஆனால் இது வந்து இப்போ எனக்கே வந்து இதாகிடுச்சு. ஃபுல்லாக அவுத்து போட்டு ஃபுல்லாக ஜன்னல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான். உங்கள் வீட்டில் இப்படியான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இப்படியே திரும்ப வந்துட்டுருக்கும். இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னா திரும்ப நாளைக்கு பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். திரும்ப எனக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு சோம்பேறி ஆகிடும் எனக்கு. அதனால் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து மொத்தமாக சேர்த்துக்கூடாது. அப்பப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நானே ஒரு மோட்டிவேஷன் எடுத்திருக்கேன். ஆனால் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இனிமேல் வந்து நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்பா கூட விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இந்த மூட்டையை நான் இவ்வளோ வேகமாக நகர்த்துறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட்டில் இருக்குது. நான் இது இழுக்க முடியாமல் தூக்கி அசைஞ்சு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு இவ்வளோ குப்பையாயிடுச்சு. நாளைக்கு தொடச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அது வரைக்கும் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.